வணக்கம் பிரவீன். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வெளிவந்த நிலையில் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலம் இன்று மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பொறுப்பு பதிவாளர் தங்கவேல் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில், அதாவது இன்றைய தினம் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதன் ஓய்வு பெற இருந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் தற்பொழுது நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவருடைய பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் இதற்கான தேர்தல் குழுவை விரைவாக அமைக்க வேண்டும், புதிய துணைவேந்தர் தேர்தலுக்கான குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தொழிலாளர் சங்கத்தினர், பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் கோரிக்கை வைத்தனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது. குறிப்பாக துணைவேந்தர் ஜெகநாதன் முறைகேடாக கல்வி நிறுவனம் நடத்தியதாகவும் அவர் மீது புகார் இருந்தது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே விடுவிக்கப்பட்ட நிகழ்வும் அரங்கேறியது. இந்த நிகழ்வு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பொறுப்பு பதிவாளராக இருந்த தங்கவேல் ஆகியோர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வெளிவந்தது. மேலும் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பல்கலைக்கழகத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாகவும் புகார்கள் எழுந்தது. குறிப்பாக பொறுப்பு பதிவாளராக இருந்த தங்கவேல் மீது 8 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டது. ஒரு நபர் கமிட்டி ஆய்வு செய்து அவர் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபித்து தொடர்ந்து பணி ஓய்வு பெறும் முன்னரே அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று உயர்கல்வித்துறை சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பரிந்துரை செய்தது. ஆனால் உயர்கல்வித்துறையின் இந்த எந்த ஒரு பரிந்துரையும் துணைவேந்தராக இருந்த ஜெகநாதன் ஏற்கவில்லை. மாறாக பொறுப்பு பதிவாளராக இருந்த தங்கவேல் பணி ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் இன்றைய தினம் அதாவது பணி ஓய்வு பெற இருந்த நிலையில் ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பில் அவரின் பதவி காலத்தை நீட்டித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி வரை அவரின் பதவி காலத்தை நீட்டித்துள்ளது. அதாவது பல்வேறு முறைகேடுகளில் சிக்கி தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரின் பதவி காலத்தை தற்பொழுது அதாவது ஆளுநர் மாளிகை RN ரவி அவர்கள் அவருடைய பதவி காலத்தை நீட்டித்துள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு இவருடைய பதவி காலத்தை நீட்டிக்க கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் மாளிகை செய்தி குறிப்பில் அவருடைய பதவி காலத்தை நீட்டித்துள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.